Students, welcome to you all. ये इधर अच्छा सुनाता नहीं है ये रखना समय पे Students, mute yourself. கவனிமா, நான் எல்லாரையும் மீட் பண்றேன். மீண்டும் நீங்க வந்து அன்மியூட் பண்ணாதீங்க. நீங்க என்ன சொல்றனோ அதை மட்டும் கேளுங்க போதும். தேவையா இருக்கும்போது நான் வந்து உங்களை அன்மியூட் பண்றேன். Okay students, this is unit 2, the night the ghost got in prose. லாஸ்ட் செஷன்ல என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த மதர் வராங்க. மதர் வந்துட்டு கீழே பார்க்க சொல்றாங்க. ஓகேவா? ஆனாலும் கூட என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கவனிங்க. So she had heard the steps too. We just looked at her. Burglars, she shouted intuitively. I tried to quieten her by starting lightly downstairs. பாருமா. So she had heard the steps too. அம்மாவும் கூட வந்து அந்த ஸ்டெப்ஸை கேட்டிருக்கலாம். அதாவது ஸ்டெப்ஸ் அப்படின்னா நடந்தாங்க, என்ன நடக்குதோ அங்கே டைனிங் ஹாலில் சுற்றிட்டு வந்தாங்களே ஒரு ஸ்டெப்ஸ் காலடி சத்தம் அம்மாவும் கேட்டிருக்கலாம். We just looked at her. நாங்கள்லாம் அம்மாவை பார்த்தோம். பர்க்லர்ஸ், அம்மா கத்துறாங்க, திருடர்கள் வந்திருக்காங்க, திருடர்கள் அப்படின்னு ஷவுட் கத்துறாங்க. இன்ட்யூட்டிவ்லி, எப்படி அவங்க சற்று யோசிக்காமையே என்னன்னு கத்துறாங்க, திருடன் கத்துறாங்க. ஐ ட்ரை டு குவைட்டன் ஹேர் பை ஸ்டார்டிங் லைட்லி டவுன் ஸ்டேர்ஸ். டவுன்ஸ்னா கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக, மென்மையாக இறங்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து அம்மாவை வேண்டாம் அப்படின்றேன். ஓகே, கமான் ஹெர்மன், ஐ செட். நான் வந்து ஹெர்மனை கூப்பிடுறேன். ஐல் ஸ்டே வித் மதர், நான் அம்மா கூட இருக்கேன். ஹி செட். ஷீ இஸ் ஆல் எக்ஸைட்டட், அவங்க ரொம்ப கலக்கமடைஞ்சிருக்காங்க. எக்ஸைட் அப்படின்னா ரொம்ப கலக்கமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் வந்து அவங்ககிட்ட பேசுகிறேன். ஐ ஸ்டெப்ட் பேக் ஆன் டு த லேண்டிங். லேண்டிங்னு ஒன்று இருக்கு இல்லையா? லேண்டிங் அப்படின்னா அந்த ஸ்டெப் எங்கே முடியுதோ அதுவா லேண்டின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் எங்கே முடியுதோ அது லேண்டின்னு சொல்லுவாங்க. அங்கே நான் போகலான்னு இருக்கேன். அங்கே நான் வந்து போகிறதுக்காக போனேன். டோன்ட் either of you go a step, said mother. We'll call the police. Since the phone was downstairs, I didn't see how we were going to call the police. Nor did I want the police, but mother made one of her quick, incomparable decisions. She flung up a window of her bedroom, which faced the bedroom windows of the house of a neighbor, picked up a shoe and warmed it through a pane of glass across the narrow space that separated the two houses. இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில வேர்டுங்க வந்து உங்களுக்கு தெரியணும். இன்ட்யூட்டிவ்லி அப்படின்னு அர்த்தம் சற்று யோசிக்காமல், வித்தவுட் கான்சியஸ் ரீசனிங், இன்ஸ்டிங்டிவ்லி. இன்னும் வந்து வேம்டு. வேம்டுன்னா மீனிங் என்ன அப்படின்னா சம்திங் ஃபோர்ஸ்லி, பலமாக தூக்கி எறிதல். ஓகேவா? இந்த பற்றி பாருங்க. டோன்ட் either of you go steps, said mother. ரெண்டு பேரும் போகாதீங்க. வில் கால் த போலீஸ், நம்ம போலீஸை கூப்பிடலாம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சின்ஸ் த ஃபோன் வாஸ் டவுன்ஸ், ஆனால் போலீஸை கூப்பிடணும்னா ஃபோன் எங்கே இருக்குது? டவுன் ஸ்டெப்ஸ், கீழே இருக்குது. ஸ்டெப்ஸை கீழே இறங்கி போகணும். ஐ டிடன்ட் see how we are going to call the police. எனக்கு தெரியாது எப்படி போலீஸை கூப்பிட போகிறாங்க. நாட் did I want the police. எனக்கு வந்து போலீஸை கூப்பிடணும்னு எனக்கு வந்து தோணலை, வேண்டாம்னு நினச்சேன் நான். பட் மதர் மேட் ஒன் ஆஃப் குயிக் இன்கம்பரபிள் டிசிஷன்ஸ். ஒரு ஒப்பற்ற இணையற்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு? ஷீ ஃப்ளங் அப் எ விண்டோ ஆஃப் ஹர் பெட்ரூம். ஓகே, விச் ஃப்ளங் அப்னா என்ன பண்ணுறாங்க? வேகமாக போகிறாங்க. விச் ஃபேஸ்ட் த பெட்ரூம் விண்டோஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் நெய்பர், பிக்ட் அப் எ ஷூ அண்ட் வார்ம்ட் இட் த்ரூ எ பேன் ஆஃப் கிளாஸ் வேர் த நேரோ ஸ்பேஸ் தட் செப்பரேட்டட் த டூ ஹவுசஸ். ரெண்டு ஹவுஸ் மத்தியில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அவங்க பெட்ரூம் போய் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஷூ எடுக்கிறாங்க. அந்த ஷூ எடுத்து வேகமாக போயிட்டு அந்த ஷூ எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிரி வீட்டில் இருக்கிற அந்த விண்டோ பேனில் அடிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு ஷூ எடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற, எதிர் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற, ஓகேவா, பக்கத்தில் இருக்கிற பெட்ரூம் இருக்குது, அந்த பெட்ரூம் விண்டோவில் அந்த ஷூவை கிளாஸில் வேகமாக எறிகிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு எது புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பேசேஜில் உங்களுக்கு டவுட் இருக்காமா?
சார் ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் ஸ்கிரீன் தெரியல சார். சார் யாருக்குமே தெரியல ஸ்கிரீனு. நோ சார் ஸ்கிரீன் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. சிலர் தெரியாது அப்படின்னா நோ சார் அதான் சொல்றது. சிலருக்கு ஸ்கிரீன் தெரியவே இல்ல சார். ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியலையா? என்ன தெரியுது உங்களுக்கு ஆக்சுவலா? என்ன தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பேசேஜ் பாருங்க. Glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bodwell and his wife. Bodwell had been for some years in rather a bad way and was subject to mild attacks. Almost everybody we know or lived near had some kind of attacks. பாருங்க, glass tinkled into the bedroom occupied by a retired engraver. அந்த கிளாஸ் விழுந்தா என்ன சத்தம் வரும்? ஓகேவா? டிங்கிள்டு, அந்த சத்தம், உடைந்து விழுதல் இருக்கு இல்லையா? அந்த கிளாஸ் வந்து கீழே உடைந்து விழுது. அப்போ என்ன காரணம்? ஏன் உடைந்து விழுது? அம்மா என்ன செய்றாங்க? அந்த காலனி ஷூவை எடுத்து எறிகிறாங்க இல்லையா? எரியும் போது அந்த உடைந்து விழுது. அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ரிட்டையர்டு என்கிரேவர். ரிட்டையர்டு அப்படின்னா பணி நிறைவு பெற்றவர், ஓய்வு பெற்றவர். என்கிரேவர் அப்படின்றது செதுக்குபவர், சிலையை செதுக்குபவரோ அல்லது வந்து செதுக்குபவர் சொல்லியிருக்காங்க. அவர் பேர் போர்ட்வெல். ஓகேவா? அதை அவங்க வந்து ஆக்குபைடுன்றது அங்கே இருக்காங்க, பெட்ரூமில் இருக்காங்க. ஆக்குபைடு மீனிங் என்ன? அவங்க பெட்ரூமில் இருக்காங்க. அந்த 2 பேர் யார் இருக்காங்க? போர்ட்வெல்லும் ஒய்ஃபும் வந்து அந்த பெட்ரூமில் இருக்காங்க. அந்த இருக்கிற அந்த பெட்ரூமுடைய ஜன்னல் கண்ணாடி கீழே உடைந்து விழுது. போர்ட்வெல் had been for some years in rather a bad way. இங்கே பேட் வே என்ன மீனிங் என்ன அப்படின்னா, அவர் வந்து உடலில் சரியில்லை அவருக்கு. பேட் வே அப்படின்றது மிகவும் மோசமான உடல்நிலையில் இருந்தார் அவர். ஓகே, அண்ட் வாஸ் சப்ஜெக்ட் டு மைல்டு அட்டாக்ஸ். அவருக்கு சில நோய் தாக்குதல், மைல்டுனா சாதாரண லேசான நோய் தாக்குதல் ஏற்பட்டது வழக்கம் அவருக்கு. சப்ஜெக்ட் டு அப்படின்றது வழக்கமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் எவரிபடி வி நோ, எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆர் லிவ்ட் நியர் ஹேர் சம் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ். எங்களுக்கும் பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இது இங்கே பக்கம் இருக்கிற வசி எல்லாருக்குமே அவருக்கு தெரியும். அவருக்கு ஒரு விதமான நோய் தாக்குதல் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இட் வாஸ் நவ் about 2 o'clock of moonless night. Clouds hung black and low. Godwell was at the window in a minute, shouting, frothing, a little, shaking his fist. We'll sell the house and go back to Piario. We could hear Mrs. Bodwell saying. It was some time before Mother got through to Bodwell. Burglars, she shouted. Burglars in the house. Herman and I hadn't dared to tell her that it was not burglars but ghosts, for she was even more afraid of ghosts than a burglars. Okay students, it was now about 2 o'clock of a moonless night. Moonless அப்படின்னா சந்திரன், நிலவில்லாத ஒரு இரவு. ஓகேவா? அப்போ மணின்னா 2 மணி. நிலவில்லாத ஒரு இரவாக இருந்தது. கிளவுட்ஸ் ஹங் பிளாக் அண்ட் லோ. அந்த மேகங்கள் கருத்து கீழிறங்கி காணப்பட்டன. லோ அப்படின்னா தாழ்வாக காணப்பட்டது. போர்ட்வெல் வாஸ் அட் த விண்டோ இன் எ மினிட். அந்த விண்டோ உடச்ச உடனே அந்த இடத்துக்கு போர்ட்வெல் அங்கே நிற்கிறாரு. ஷவுட்டிங், ஃப்ரோத்திங் எ லிட்டில். ஷவுட்டிங்னா கத்துறார். ஓகேவா? அவர் எப்படி கத்துறார் அப்படின்னா, அவருடைய கத்தும் போது நுரை தள்ளிக்கொண்டு, நுரை இல்லை பேசும்போது நுரை வருது இல்லையா, அந்த மாதிரி நுரை தள்ளி கொண்டு வந்தது. லிட்டில் ஷேக் இஸ் ஃபிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் கையை ஆட்டிட்டு, அந்த ஃபிஸ்ட் என்னது? கையை மடக்குறது. பார்க்குறீங்களா? இதுதான் ஃபிஸ்ட்டு. இந்த மாதிரி கையை மடக்கி அவர் பேசுகிறார். அவர் வாயில் நுரை தள்ளிட்டு இருக்கு, கையை ஃபிஸ்ட் மாதிரி மாறிட்டு என்ன பேசுறாரு? வில் செல் த ஹவுஸ். நாங்கள் இந்த வீட்டை வித்துட்டு அண்ட் கோ பேக் டு பியாரியா. நாங்கள் வந்து வித்துட்டு நாங்கள் பியாரியாவுக்கு போகிறோம். பியாரின்ற இடம், ஓகேவா? அந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் அவர். we could hear Mrs. Bodwell saying. மிஸ்ஸஸ் போர்ட்வெல்லும் பேசிட்டு இருக்காங்க. இட் வாஸ் சம் டைம் பிஃபோர் மதர் காட் த்ரூ டு போர்ட்வெல். இதுதான் சமயம்னு சொல்லிட்டு அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஓகேவா, அவங்களும் வந்து பேசுகிறாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அம்மா என்ன பேசுகிறாங்க? காட் த்ரூ அப்படின்னா மேக் கான்டாக்ட், அதை பேசுறது, பேச்சு மூலமாக கான்டாக்ட் பண்ணுறது. என்னென்னு சொல்கிறாங்கன்னா, பர்க்லர்ஸ், ஷி ஷவுட்டட், பர்க்லர்ஸ் இன் த ஹவுஸ். திருடுங்க,
எங்கள் வீட்டில் திருடங்க இருக்காங்க அப்படின்னு அம்மா கத்துறாங்க. அப்போது ஹெர்மன் அண்ட் ஐ, நானும் ஹெர்மனும் had not dared to tell her, எங்களுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. எதை பற்றி? that it was not burglars but ghost. நம்ம வீட்டில் இருக்கிறது திருடங்க இல்லை, பேய் இருக்குது அப்படின்னு அம்மாவுக்கு சொல்கிறது எங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா for she was even more afraid of ghosts than of burglars. திருடங்க அப்படின்றத விட பேய்ன்னு சொன்னால் அவங்க பயப்படுவாங்க. திருடங்கன்றத விட பெயின் சொன்னால் பயப்படுவாங்க. பார்த்தீங்களா அதில் இந்த பேராவில் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஷூவை எறிகிறாங்க. ஷூ பட்டு அந்த கண்ணாடி விழு சத்தம் கேட்குது. அந்த இடத்துல மிகவும் உடல் சரியில்லாமல் இருக்கிற போர்ட்வெல் ஒய்ஃப் 2 பேரும் வராங்க. வந்த உடனே போர்ட்வெல் கத்துறாரு, இந்த வீட்டை விற்றுட்டு நான் வந்து பியோரேக்கு போகிறேன்னு கத்துறாரு. இந்த சமயத்தில் பயன்படுத்திக்கிட்டு அம்மா சொல்கிறாங்க, திருடங்க எங்கள் வீட்டில் திருடங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வந்து ஹெர்மன் என்ன பண்ணுறாங்க, திருடங்க இல்லை இது பெய் தான் சொல்கிறது எங்களுக்கு தைரியம் இல்லை, ஏன்னா பெயின் அம்மாங்க பயம். ஓகே, இந்த பற்றி உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேரை போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. Bordwell at first thought that she meant there were burglars in his house, but finally he quieted down and called the police for us over an extension phone by his bed. After he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but, as she later explained, because the thrill of heaving a shoe through a window glass had enormously taken her fancy. I prompted her. The police were on hand in a commendably short time. A Ford sedan full of them, 2 on motorbikes, motorcycles, and a petrol wagon with about 8 in it, and a few reporters. They began banging at our front door. Flashlights shot streaks of gleam up and down the walls, across the yard, down the walk between our house and Bordwell's. Okay, students, meaning பாருங்க. Bordwell at first thought that என்ன நினைக்கிறார் அப்படின்னா, she meant there were burglars in his house. அவர் வீட்டில் தான் திருடங்க இருக்கான்னு நினைச்சார். பட் ஃபைனலி முடிவா he quieted down, அமைதி ஆயிட்டு, and called the police. போலீஸ்காரனை கூப்பிடுறாங்க அவங்க. ஓகேவா? ஓவர் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபோன் பை திஸ் பெட். அவங்க ஃபோனில் நீச்சி, எக்ஸ்டென்ஷன்னா இன்னொரு வகையான நீச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கனெக்ஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ்டென்ட் கனெக்ஷன் சொல்லுவாங்க, அதில் ஃபோன் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஹி ஹேட் டிஸப்பியர் ஃப்ரம் த விண்டோ, அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு அந்த விண்டோ இருக்கு இல்லையா பக்கம், அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அம்மா என்ன செய்கிறாங்க பாருங்கள், மதர் சடன்லி மேட் என்ன செய்கிறாங்க, ஆஸ் இஃப் டு த்ரோ அனதர் ஷூ, இன்னொரு ஷூவை என்ன பண்ணுறாங்க, வீசி எரியற நினைக்கிறாங்க அவங்க. ஆஸ் இஃப் அந்த மாதிரி என்ன அர்த்தம், அவங்க அந்த மாதிரி வீசி எறிகிற மாதிரி நினைக்கிறாங்க அவங்க. மற்றொரு காலனியும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நாட் பிகாஸ் தேர் வாஸ் ஃபார் த நீட் ஆஃப் இட், பட் இது தேவையில்லை நமக்கு, இந்த ஷூ தேவையில்லையா. என்ன காரணம்னா, பிகாஸ் ஏனென்றால் அந்த நாட் ஃபார் த நீட் ஆஃப் இட், இது தேவையில்லை. பட் ஆஸ் ஷி லேட்டர் எக்ஸ்பிளைன்டு, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் த த்ரில் ஆஃப் ஹீவிங், அவங்களுக்கு ஒரு செருப்பை வீசி எறியுது அப்படின்றது த்ரூ எ விண்டோ கிளாஸ், அந்த விண்டோ கிளாஸ் மேலே ஷூவை எறிகிறது, ஹேட் எனார்மஸ்லி, ரொம்ப 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 டேக்கன் ஃபேன்சி, ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடித்தமானது. ஓகேவா? ரொம்ப பிடிச்ச அவங்களுக்கு செருப்பு வந்து வெளியில் போடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். ஆனால் நான் என்ன செஞ்சேன், ஐ ப்ரிவென்டட் ஹர், நான் அவங்க செருப்பு எறியாமல் நான் ப்ரிவென்டட், நான் தடுத்தேன். ஓகேவா? ப்ரிவென்டட்னா தடுக்கிறது. த போலீஸ் வேர் ஆன் ஹேண்ட் இன் எ கமெண்டபிளி ஷார்ட் டைம், குறுகிய காலத்தில் எங்களுக்கு உதவுறதுக்காக அவங்க வந்து சேர்ந்தாங்க. பாராட்டும் வகையில் அவங்க சேர்ந்தாங்க. ஏன்னா போலீஸஸ் வந்து ஃபோன் பண்ணும்போது லேட்டாக வருவாங்க, ஆனால் அன்றைக்கி மட்டும் இப்போ ஷார்ட்டாக ரொம்ப சீக்கிரத்தை எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக பாராட்ட வகையில் அவங்கள பாராட்டலாம், அந்த வகையில் வேகமாக வந்துட்டாங்க. ஃபோர்ட் செடன் அப்படின்றது வண்டி, ஜீப். அந்த ஜீப்பில் ஃபுல் ஆஃப் தம் நிறைய போலீஸுங்க இருந்தாங்க. 2 on மோட்டார் சைக்கிள் பேர் இருந்தாங்க. அந்த பெட்ரோல் வேகன் அப்படின்றது பார்த்தோம்னா ரோந்து வண்டி. அந்த ரோந்து வண்டியில் வித் அபவுட் 8 in it, 8 பேர் இருந்தாங்க. அண்ட் ஃபியூ ரிப்போர்ட்டர்ஸ், அவங்க கூட யார் இருந்தாங்க அப்படின்னா சில பத்திரிகை நிருபர்கள் இருந்தாங்க. தே பிகேன் பேங்கிங் அட் அவர் ஃப்ரண்ட் டோர், எங்கள் ஃப்ரண்ட் டோர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் டோர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை பேங்கிங் வேகமாக தட்டினாங்க, படப்படம்னு தட்டினாங்க. எதுக்கு? திறக்கிறதுக்காக. ஃப்ளாஷ் லைட்ஸ் ஷார்ட் ஸ்டிக்ஸ், ஃப்ளாஷ் லைட்ஸ்னால் அவங்க கை வச்சிருக்காங்கல்ல பேட் லைட், அது ஷார்ட் ஸ்டிக்ஸ் அப்படின்னா பட்டப்பட்டையாக ஒளிர்ந்தது. ஓகேவா? அந்த எங்கே ஆஃப் க்ளீம்லாம் ஒளிர்ந்தது, பட்டப்பட்டையாக ஒளிர்ந்தது. எங்கே அப்படின்னா டவுன் த வால் என்னது,
வால் அப்படின்றது வந்து சுவர் கீழே விழுந்தது. அக்ராஸ் த யார்டு, யார்டுன்றது முற்றம் சொல்லுவாங்க இல்லையா, எப்படி அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா முற்றம், அந்த இடத்துலலாம் வந்து அந்த வெளிச்சம் வந்தது. டவுன் த வாக்னா அந்த பாதை, பெட்வீன் அவர் ஹவுஸ் அண்ட் போர்வெல்ஸுடைய வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கு மத்தியில் பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையில் இப்போ வீட்டுக்கு வெளியில் இருக்காங்க, வீட்டு வெளியில் எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து லைட்டை வெளிச்சம் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த சுவருக்கு கீழே, முற்றத்துக்கு குறுக்க, அப்புறம் நாங்கள் இருக்க வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த நடை, அங்கெல்லாம் வந்து அவங்க வெளிச்சத்தை கொடுக்குறாங்க. அது அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, டார்ச் லைட் மூலமாக வெளிச்சம் பாய்ச்சுறாங்க. ஆக அந்த பட்டையை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக பட்டையாக அந்த வெளிச்சமானது ஒளிர்ந்தது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேரால் பார்த்தீங்களா நீங்கள், போர்டில் என்ன பண்ணுறாரு, போலீஸுக்கு வந்து அவர் தகவல் கொடுக்குறாரு. அம்மா இன்னொரு விஷயம் எடுத்து எழுதி பார்க்குறாங்க, நாங்கள் இருப்போம் உங்களுக்கு, அதை நான் தடுத்துடுறேன். போலீஸ் ரொம்ப சீக்கிரம் வந்துடுறாங்க, ஆச்சரியமாக சீக்கிரம் வந்துடுறாங்க பாராட்டு வகையில். வந்து அவங்க முதல் கதை ஃபஸ்ட்டு கதை தட்டுறாங்க, திறக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த சவுத்துக்கு கீழே முற்றம் பக்கத்தில் பாதையில் எல்லா இடத்துலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, டார்ச் லைட்டில் பார்க்குறாங்க, வெளிச்சம் அடிக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பேரை பார்க்கலாம். டவுட் இருந்து நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் கவனிங்க. ஓப்பன் அப், cried a hoarse voice. We're men from headquarters. I wanted to go down and let them in, since there they were, but mother wouldn't hear of it. You haven't stitch on, she pointed out. You'd catch your death, I wound. The towel around me again. Finally, the cops put their shoulders to our big heavy front door with its thick beveled glass and broke it in. I could hear a rending of wood and a splash of glass on the floor of the hall. The lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into hallways, shot up the front stairs, and finally up the back. They caught me standing in my tower on the top. A heavy policeman bounded up the steps. Who are you? He demanded. I live here, I said. Okay students, இதில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, bewildered அப்படின்னா பாருங்க, bewildered அப்படின்னா வந்து reduced to sloping edge, சாய்வான முனை கொண்டு அர்த்தம், சாய்வான முனை கொண்டதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதே போல் வந்து ரெண்டிங் அப்படின்னா பிரேக்கிங், உடைக்கிறது, tearing to pieces, உடைக்கிறது. ஓகேவா? இப்போ பாருங்க, ஓப்பன் அப், cried hoarse voice, அதில் ஒரு முரட்டு குரல் வந்து கேட்டது, கதவு தர அப்படின்னு. We're men from headquarters, நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்திருக்கோம். I wanted to go down and let them in, நாங்கள் வரோம், எங்களை உள்ள விடுங்க. Since there they were, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நாங்கள் வரோம். பட் மதர் wouldn't hear of it, அம்மா அதை கேட்கல. You haven't stitch, கவனிமா, you haven't stitch on, நீ என்ன செய்கிற, நீ வந்து உடை அணியாமல் இருக்கிற, எந்த ஒரு உடையும் அணியாமல் இருக்கிற. She pointed out. You would catch your death. ஓகே, அப்படி அணியாமல் இருக்குன்னு வச்சுக்குவேன், நீ வந்து குளிரில் இறந்து போயிடுவ, குளிரில் எனக்கு கீழே போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. I wound the towel around the me again. என்ன செய்கிறேன், அந்த டவலை மீண்டும் என்ன செய்கிறேன், நான் wound அப்படின்னா அதை என்ன செய்கிறேன், போட்டுக்கிறேன். ஓகேவா? wound அப்படின்னு ரேப் பண்ணுறேன், ரேப்னு அர்த்தம் நம்ம வந்து புக்கு ரேப்பர் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி. I wound the towel around me again, மீண்டும் அந்த டவலை இருக்கு கட்டிக்கிறேன் நான். Finally the cops அப்படின்னா வந்து போலீஸ்காரங்க, put their shoulders to our big heavy front door. ஷோல்டர்னா அவங்க தோள்பட்டு இருக்கு இல்லையா, ஓகே, அதை என்ன செய்கிறாங்க, அந்த ஹெவி ஃப்ரண்ட் டோரில் முட்டுறாங்க, புட்டு அப்படின்றது தள்ளுறாங்க. வித் இஸ் திக் beveled glass, கூறாக இருக்கு இல்லையா அந்த முனை, அதில் தள்ளுறாங்க. அந்த broke it in, அதை உடச்சிடுறாங்க அதை. I could hear a rending of wood and a splash of glass. rending of wood அப்படின்னா அந்த wood வந்து உடையுதா கேட்குறேன், அந்த காதில் கேட்குறேன். அண்ட் ஸ்பிளாஷ் ஆஃப் கிளாஸ் அதெல்லாம் வந்து பொடியாக கீழே விழுது. ஸ்பிளாஷ் அப்படின்னா என்ன அர்த்தம், நொறுங்குது இல்லையா சப்தம். அந்த ஃப்ளோர், ஏதாவது நம்ம வந்து ஃப்ளோரில் ஏதாவது நம்ம கண்ணாடி போட்டால் எப்படி சத்தம் வரும், அந்த மாதிரி தான் ஸ்பிளாஷ்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த ஹாலில் விழுது. த லைட்ஸ் பிளேட் ஆல் ஓவர் த லிவிங் ரூம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ லிவிங் ரூம்னா வந்து ஹால் இருக்கு இல்லையா, அந்த ஹால் பக்கம் உடச்சி வந்துட்டாங்க, அந்த லைட் அப்போ ஒளிர்றாங்க. அண்ட் கிரீஸ்னா குறுக்கு நடுக்குமாக, நர்வஸ்லி இந்த டைனிங் ரூம்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வெளிச்சம் விடுறாங்க, அதாவது டார்ச் அடிக்கிறாங்க. நர்வஸ்லி அப்படின்னா பதட்டமாக. ஸ்டாப்டு இன்டு ஹால்வேஸ் அப்படின்றது ஹாலுக்கு போகிற வழி, அந்த ஹாலுக்கு போகிற வழியெல்லாம் பாய்ந்தது. என்ன பாய்ந்தது, அவங்க அடிக்கிற டார்ச் லைட்டோடைய வெளிச்சம். ஓகே, ஷார்ட் அப்னு அர்த்தம் சுடுறது, இங்கே சுடுற மீனிங் இல்லை, லைட்டை ஒளி பாய்ச்சுறாங்க,
அந்த கையில் இருக்கிற டார்ச் இருக்கு இல்லையா, அந்த டார்ச் ஒளி மூலமாக லைட்டை பாய்ச்சுறாங்க. இந்த ஃப்ரண்ட் ஸ்டேர்ஸ்னா படிக்கட்டினுடைய முன்னாடி, அண்ட் ஃபைனலி அப் த பேக், அப்புறம் படிக்கட்டுக்கு பின்னாடி எல்லாம் அவங்க என்ன செய்றாங்க, ஒளியை பாய்ச்சுறாங்க. ஓகேவா? தே காட் மீ ஸ்டாண்டிங் இன் மை டவல் அட் த டாப். நான் மேலே நின்றுட்டு இருக்கேன், டவல் கட்டிட்டு இருக்கேன். அவங்க என்ன பார்த்து கேட்குறாங்க. அப்போ ஹெவி போலீஸ்மேன் பவுண்டட் அப் அந்த இந்த ஸ்டெப்ஸ், அந்த ஏணி, அந்த படிக்கட்டுக்கு இல்லையா, அந்த படிக்கட்டில் குதிச்சு அந்த ஹெவி போலீஸ்மேன் வராரு. ஹூ ஆர் யூ, ஹி டிமாண்டட். என்ன நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், ஐ லீவ் ஹியர், நான் இங்கே வசிக்கிறவன், ஐ செட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரால் பார்த்தீங்க அப்படின்னா ஹோர்ஸ் அப்படின்றது முரட்டு குரல், அந்த போலீஸ்மேன் கேட்குறதும். ஓகேவா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லும்போது அம்மா தடுக்கிறாங்க. வேணா நீ வந்து துணி போடாமல் இருக்க, நீ குளிரில் செத்து போடுவ நீயே. ஓகேவா அப்படி சொல்கிற. இவங்க என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட்டில் இவங்க போகிறதில்ல. அப்போ அங்கே போலீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, அங்கே கதெல்லாம் உடச்சி கிளாஸ் எல்லாம் உடச்சிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஹாலுக்கு வராங்க. டைனிங் ரூமில் வந்து அவங்க வந்து டார்ச்சர் அடிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப்பில் இருக்கு இல்லையா, ஸ்டெப்பில் முன்னாடி பின்னாடி அடிக்கிறாங்க. ஸ்டெப்புக்கு மேலே நின்றுருக்க இல்லையா, என்ன பார்க்குறாங்க. தே காட் மீனா ஸ்டாண்டிங் இன் மை டவல் அட் டாப்பில் நான் நின்றுக்கிறத பார்க்குறாங்க. காட்டினா இங்கே பிடிக்கிறது இல்லை, என்ன பார்க்குறாங்க. அப்போ தான் பார்த்தோன்னே அந்த ஸ்டெப்பில் வந்து அந்த படிக்கட்டில் ஒரு ஹெவி போலீஸ்மேன், குண்டா இருக்கிற போலீஸ்மேன் வந்து பவுண்டட் ஸ்டெப்பில் குதிச்சு ஓடி வந்து நீ யார் நீயே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நான் இங்கேயே வசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பேசேஜில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க அம்மா வந்து, ஆமாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, அந்த அம்மா வந்து அவங்கள கீழே இறங்கிறதுக்கு விட்டாங்களா, அனுமதிச்சாங்களா? அனுமதிக்கல. ஓகேவா, போலீஸ்காரங்க வந்து எப்படி உள்ள வந்தாங்க, எப்படி உள்ள வந்தாங்க, வீட்டுக்குள்ள போலீஸ்காரங்க எப்படி உள்ள வந்தாங்க, உடைச்சிட்டு வந்தாங்க. அவங்க கையில என்ன வச்சிருந்தாங்க, எல்லா போலீஸ்காரங்க என்ன வச்சிருந்தாங்க, டார்ச் லைட் வச்சிருந்தாங்க இல்லையா? ஆமா. ஓகேவா, நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதை நான் கண்டினியூ நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு வந்து பக்ரீத் பண்டிகை, அதனால எல்லா இஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேவா, நாளைக்கு வந்து கிளாஸ் இல்லை. இது நம்ம அடுத்த வியாழக்கிழமை கிளாஸ் நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூமா, தேங்க்யூ.